டெல்டா விவசாயிகள் குறுவை சாகுபடி மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் 40,97,50,000 ரூபாய் செலவில் 5 அம்ச குறுவை தொகுப்பு உதவி திட்டத்தினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் டெல்டா மாவட்டங்களில் விவசாயத்திற்கு 12 மணி நேர மும்முனை மின்சாரம், தேவையின் அடிப்படையில் நடவு இயந்திரங்கள் மூலம் விவசாயிகளின் வயல்களில் நடவு பணி மேற்கொள்ளுதல், நெல் நுண்ணூட்ட கலவை மற்றும் உயிர் உரங்களுக்காக ஏக்கர் ஒன்றுக்கு 315 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்குதல், மண் வள மேம்பாட்டிற்காக விவசாயத்துறை மூலம் விலையில்லா ஜிப்சம் மற்றும் குறுகிய கால பயறு வகைகள் அல்லது பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்ய தேவையான விதைகள் ஆகியவற்றை விலையின்றி வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வாழ்வில் வளம் ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் தமது அரசால் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், எனவேதான் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் மிக அதிக அளவு உணவு தானிய உற்பத்தி என்பது 2006-2007 ஆண்டில் 82.63 லட்சம் மெட்ரிக் டன் என இருந்த நிலை மாறி 2011-2012 ஆண்டில் 101.52 லட்சம் மெட்ரிக் டன், 2013-2014 ஆண்டில் 110.02 லட்சம் மெட்ரிக் டன், 2014-2015 ஆண்டில் 122.86 லட்சம் மெட்ரிக் டன் என்று ஆண்டுதோறும் புதிய சாதனைகளை தமது தலைமையிலான அரசு படைத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தரமான இடுபொருட்களை விவசாயிகளுக்கு வழங்குவது, புதிய விவசாய உத்திகள் கையாளப்படுவது, விவசாயத்தில் எந்திரமயமாக்கலை ஊக்குவிப்பது, விவசாயிகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவது, போதிய மழை மற்றும் நீர்வரத்து இல்லாத காலங்களிலும் விவசாயம் மேற்கொள்வதை ஊக்குவிப்பது ஆகியவையே இந்த சாதனைக்கு காரணமாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நடப்பாண்டில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி குறித்த ஆய்வுக் கூட்டம் நேற்று முன்தினம் தமது தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், நிதித்துறை முதன்மைச் செயலாளர் திரு க சண்முகம், பொதுப்பணித்துறை முதன்மைச் செயலாளர் திரு ந ச பழனியப்பன், வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் திரு ராஜேஷ் லக்கானி, வேளாண்மைத்துறை இயக்குநர் முனைவர் மு ராஜேந்திரன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் குறித்தும், தற்போதுள்ள சூழ்நிலையில் அதிக பரப்பில் குறுவை சாகுபடியை மேற்கொள்வது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியில் குறைந்தபட்சம் 90 அடி தண்ணீர் இருக்கும்போது குறுவை நெல் சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 72.64 அடியாகவும், நீர்வரத்து வினாடிக்கு 7058 கன அடியாகவும் உள்ளது. காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி 10 டிஎம்சி அடி தண்ணீரை கர்நாடகம் தமிழகத்திற்கு ஜூன் மாதத்தில் தர வேண்டும். காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகத்திடமிருந்து தண்ணீர் கிடைத்தாலும் மேட்டூர் அணையில் ஜூன் இறுதியில் 79 அடி மட்டுமே தண்ணீர் இருக்கும். எனவே இந்த நிலையில் குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்துவிட இயலாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாநில அளவில் கோடை பருவத்தில் சராசரி மழை அளவான 128 மில்லிமீட்டருக்கு பதில் நடப்பாண்டில் 241.3 மில்லிமீட்டர் மழை கிடைத்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் குறுவை சாகுபடியை டெல்டா விவசாயிகள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை தொகுப்பு உதவியை வழங்கிட தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதன்படி கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கியது போல் இந்த ஆண்டும் டெல்டா மாவட்டங்களில் விவசாயத்திற்கு 12 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். டெல்டா பகுதிகளில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்வதற்கான முயற்சிகளை தமது தலைமையிலான அரசு எடுக்கும். நெல் நடவு பணிகளையும் களை கட்டுப்பாட்டு பணிகளையும் உரிய காலத்தே மேற்கொள்ளவும்,
பயிர் எண்ணிக்கையை பராமரித்து குறைந்த நீரில் அதிக பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையினை பின்பற்றி மகசூலை உயர்த்தும் வகையில் நடவு இயந்திரம் மூலம் நெல் நடவு பணியை மேற்கொள்ள டெல்டா விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுவார்கள். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வேளாண் பொறியியல் துறை மூலம் நடவு இயந்திரங்கள் வாடகைக்கு பெறப்பட்டு தேவையின் அடிப்படையில் விவசாயிகளின் வயல்களில் நடவு பணி மேற்கொள்ளப்படும். இதற்கு விவசாயிகள் எவ்வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இதற்கென அரசுக்கு 25 கோடி ரூபாய் செலவு ஏற்படும். தற்போது டெல்டா பகுதியில் மேற்கொள்ளப்படும் குறுவை சாகுபடியின் மகசூலை உயர்த்தும் வகையில் நெல் நுண்ணூட்ட கலவை மற்றும் உயிர் உரங்கள் ஆகியவற்றை விவசாயிகள் பயன்படுத்த ஊக்குவிக்கும் வகையில் ஏக்கர் ஒன்றுக்கு 315 ரூபாய் வீதம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதனால் அரசுக்கு 7,87,50,000 ரூபாய் செலவு ஏற்படும். மண்ணின் தரத்திற்கு ஏற்ப பயிர்களுக்கு உரம் இடப்பட வேண்டியது அவசியமாகும். வேளாண் உற்பத்தியினை அதிகரிக்கும் ஒரு உத்தியாக மாநிலம் முழுவதும் மண் பரிசோதனை செய்யப்பட்டு விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த கையேடு 67,46,000 விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது. இந்த மண் பரிசோதனை ஆய்வின் அடிப்படையில் டெல்டா பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பில் மண் வளம் மேம்படுத்தப்பட வேண்டும். இதற்கான ஜிப்சம் விவசாயத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விலை ஏதுமின்றி வழங்கப்படும். இதற்காக அரசுக்கு 3 கோடி ரூபாய் செலவு ஏற்படும். காவேரி டெல்டாவின் கடைமடை பகுதியான வெண்ணாறு பகுதியில் நிலத்தடி உவர்நீர் பாதிப்பால் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை உள்ளது. இப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு உதவிடும் வகையில் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதன்படி மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு உழவு மேற்கொண்டு குறுகிய கால பயிர்களான பயறு வகைகள் அல்லது பசுந்தாள் உரப்பயிர்களை தொகுப்பு கிராம அணுகுமுறையில் சாகுபடி செய்ய விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக வேளாண் பொறியியல் துறை மூலம் இப்பகுதிகளில் உழவு பணி மேற்கொள்ளப்படுவதோடு குறுகிய கால பயறு வகைகள் அல்லது பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்ய தேவையான விதைகள் விலையில்லாமல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதற்காக அரசுக்கு 5,10,00,000 ரூபாய் செலவு ஏற்படும். இதன் மூலம் மண் வளம் மேம்படுவதோடு வெண்ணாறு கடைமடை பகுதியில் சம்பா பருவ நெல் உற்பத்தியும் அதிகரிக்கும். தற்போது தாம் அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு உதவி திட்டத்திற்காக அரசுக்கு 40,97,50,000 ரூபாய் செலவு ஏற்படும். இந்த குறுவை தொகுப்பு உதவி திட்டத்தினால் டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மூலம் விவசாயிகள் கூடுதல் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ளவும் உயர் மகசூல் பெறவும் மண் வளம் மேம்படவும் வழிவகை ஏற்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.